ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, இந்த அப்பன் முருகன் மலரோடு உன்னை பார்க்க வந்திருக்கேன். மலர் நல்லா வாசனையாக இருக்கும்போது உன் வாழ்க்கையும் வாசனையாக வசந்தமாக மாறுங்கிறத புரிஞ்சுக்கோ. உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் நான் உன்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்லியிருந்தேன் அல்லவா? இப்போது பாரு, அப்பா என் வாழ்க்கையில் எல்லாமே இருக்குது, என்ன இல்லைன்னு நீ கேட்குற அளவுக்கு உன் வாழ்க்கைக்கான அத்தனையும் அள்ளி கொடுக்க தான் வந்திருக்கேன். எதுவுமே மாறலைன்னு சொல்லிக்கிட்டு இருந்த உனக்கு இப்போ உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷப்படுத்த போகிறேன். இத்தனை நாள் நடக்காதது இப்போதான் நடந்துட போகுதுன்னு யோசிக்காத. இத்தனை நாள் நீ வாழ்ந்த கஷ்டமான சூழ்நிலைகள் அனைத்தும் சரியாகி இப்போது உன் வாழ்க்கையில் சந்தோஷம் வந்து சேரும். நீ எப்போவுமே மகிழ்ச்சியாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணும்னு நினச்சினா எந்த சூழ்நிலையையும் உனக்கு எதிராக யோசிக்காதே என் செல்லமே. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லைனாலும் இந்த அப்பன் திருச்செந்தூர் முருகன் உன் கூட இருக்கும்போது நீ ஆசைப்பட்ட எதுவும் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போகாது. என்ன கஷ்டம் வந்தாலும் அதை தைரியமாக தாங்கும் மன வலிமை உனக்கு இருக்கிறது தானே. இது எல்லாமே நான் உனக்கு வைக்கிற சோதனைகள் தான். நான் சும்மா உனக்கு பரீட்சையை தான் வைக்கிறேன். கஷ்டங்களை கொடுத்தா நீ என்ன செய்கிற, அதை எப்படி சமாளிக்கிறன்ற சோதனை தான் உனக்கு பரீட்சையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா முருகா, என்னால் சோதனைகளை தாங்க முடியாது, எதுக்காக என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க, என் வாழ்க்கையில் ஏன் இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குறீங்கன்னு நீ கேட்கலாம். உண்மை என்ன தெரியுமா, ஒரு இடத்துலேருந்து உன்னை இன்னொரு இடத்துக்கு உயர்த்த தான் இந்த பரீட்சையே. உன் வாழ்க்கையிலேருந்து உன்னை இன்னும் மேலே உயர்த்துவதற்காக தான் நான் இந்த சோதனைகளையே கொடுக்குறேன். பல விஷயங்களை நீ கற்று வச்சிருக்க, தெரிஞ்சு வச்சிருக்க, அதையெல்லாம் வச்சு இன்னும் உன் வாழ்க்கையில் புது புது நிகழ்வுகளை நடத்த பழகு. உனக்கு தெரிஞ்ச அனுபவ பாடத்தை வச்சு உன்னுடைய தகுதியையும் திறமையையும் வச்சு உன் வாழ்க்கையில் எப்படி முன்னேறணுங்கிறத பற்றி யோசியேன் செல்லமே. நீ வாழ்க்கையில் முன்னேறுனா, உன் வாழ்க்கை மாறுனா நீ எப்படி சந்தோஷப்படுவ, அதை வச்சுக்கிட்டு எப்படி உண்மையாக நேர்மையாக வாழ்வேங்கிறத நான் சோதிச்சுக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே அது எல்லாத்தையும் நீ சந்தோஷமாக அனுபவிக்க போகிற. நீ முழுமையான முறையில் என்னை நம்பும்போது நான் எப்படி உனக்கு தோல்வியை கொடுப்பேன்? என்னை முழுசாக நம்பும் உனக்கு இனி எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்தே தீரும். இன்னும் நீ உனக்கு கொஞ்சம் மாற்றிக்கோ. இப்போது இருக்கிற சில விஷயங்களை எல்லாம் சீக்கிரமே சரி செஞ்சு உனக்கு நிலையற்ற நிம்மதியற்ற வாழ்க்கையை மாற்றி அமைச்சு நிறைவான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையை நான் உனக்கான வெற்றி வாழ்க்கையை மகிழ்ச்சி வாழ்க்கையாக மாற்றி கொடுக்குறேன். என்ன குழப்பம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் அதை அமைதியாக மனசார ஏற்றுக்கோ. எல்லாத்தையும் சீக்கிரமாகவே நல்ல விதத்தில் நான் சரி செஞ்சிருவேன். இந்த அப்பன் முருகன் உனக்கு துணையாக இருந்து உனக்கான வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக ஆக்கி தரப்போகிறேன். இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நீ நினச்சது நடக்கவே இல்லை, நாள் தள்ளிக்கிட்டே போகுதுன்னு தானே வருத்தப்பட்ட. நீ நினச்சத நான் எப்படி உனக்கு நடத்தி கொடுக்காம இருப்பேன்? இதோ உனக்கான நல்ல விஷயங்கள் எல்லாம் நீ கேட்டபடியே உன்னை வந்து சேரப்போகுது. நீ எதை யோசித்து கவலைப்பட்டியோ அது எல்லாமே சரியாகும். முதல்ல மனக்குழப்பத்திலிருந்து வெளியே வா. எல்லாமே நல்லதுக்காகவே நடக்குது. உன் வாழ்க்கையின் நன்மைக்காகவே இந்த அப்பன் முருகன் அனைத்தையும் செய்கிறேன்ற அந்த புரிதலை உனக்குள்ள வச்சுக்கோ என் செல்லமே. அளவுக்கு மீறி நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து இருக்க தான் செய்து. நான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அதை நீ தலையில் தூக்கி வச்சு பெருசாக யோசிக்க வேண்டாம். பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் ஒரு சிறு தூசியாக, அல்பமாக, துச்சமாக நீ நினைக்கணும். எந்த அளவுக்கு எதிர்மறையான பிரச்சனைகளை எல்லாம் நீ துச்சமாக நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உனக்கான நல்ல விஷயங்களை நான் உன் கண்களில் காட்டுவேன். தேவையற்றதை ஒதுக்கி வை. அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் கஷ்டமாக இருந்தாலும் அதை ஒரு ஓரமாக போட்டுட்டு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களில் கவனம் செலுத்து. நிச்சயமாக நான் உன்னை உச்சத்துக்கு கொண்டு போவேன். என்னை முதல்ல நீ நம்பணும் என் தங்கமே. கூடிய சீக்கிரமே இந்த அப்பன் முருகனை நம்பியதின் பலனாக உனக்காக படைக்கப்பட்ட அனைத்தையும் உன் கைகளில் கொடுத்து நீ மகிழ்ச்சியோடும் நல்ல பெயரோடும் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று சீரும் சிறப்புமாக வாழும்படி நான் செய்வேன். உன் வாழ்க்கைக்கு முழு பொறுப்பாக
இந்த அப்பன் முருகன் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்பட வேணாம். உன் வாழ்க்கை உன் வசமாக மாறும்படியும் நீ நினைச்சது எல்லாமே தங்குதடையின்றி நல்லபடியாக நடக்கும்படியும் நான் செய்வேன். முதல்ல உன் மனசுல இருக்க கோபத்தை தூக்கி எறிஞ்சிட்டு பொறுமையாக இருக்க பழகு. யார் உன்னை அவமானப்படுத்தினாலும், யார் உன் மனசை காயப்படுத்தினாலும், நோகடிச்சாலும் அவங்க கிட்ட வாக்குவாதம் செய்யாம நீ அமைதியாக இருந்துடு என் தங்கமே. நீ அமைதியா பொறுமையா இருக்கும்போது உன் சார்பில் உனக்கான எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். இப்போதுதான் உனக்கான நேரமும் காலமும் கூடி வந்திருக்கு. மல்லிகை பூ போல உன்னை மனம் வீச செய்வேன். அழகான மலராக உன் வாழ்க்கை மாறும்படி செய்கிறேன். உன் கர்மாவின் பலனையெல்லாம் நீ கடந்து வந்துட்ட. இனி கஷ்டங்களே இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை நீ வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் அதிசயத்தை நிகழ்த்த போகிறேன். எப்போ மாறும் கேட்டுக்கிட்டு இருந்த உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்க தயாராயிட்டேன். என் செல்ல பிள்ளையே, உன்னை இந்த வெளி உலகத்துக்கு வரும்போது இல்லை, இதுக்கு முன்னாடி உன் தாயின் கருவில் இருக்கும் போதும் உன்னை பாதுகாத்தவன் தான் இந்த அப்பன் முருகன். இந்த வெளி உலகத்துக்கு உன்னை கொண்டு வந்து உன் கால்களின் மூலமாகவே நீ எழுந்து நிற்கும்படியும் ஓடும்படியும் உனக்கான இடத்தை தக்க வச்சுக்கிட்டு வாழ்க்கையை முன்னேற்றமாக வாழும்படியும் கூட இந்த அப்பன் முருகன் உனக்கு வழிகாட்டுவேன் என் செல்லமே. உன்னை படைச்சு பாதுகாத்து உன்னை சுற்றி அம்மா, அப்பா, தம்பி, தங்கை, அண்ணன், அக்கான்னு நிறைய உறவுகளையும் கொடுத்துருக்க நான் உன்னை வழி நடத்தவும் வாழ வைக்கவும் விட்டுருவேனா என்ன? அதாவது உன்னை வழி நடத்தாம நீ கஷ்டப்படும்போதை வேடிக்கை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். கண்டிப்பா உனக்கு வழிகாட்டியாக நானே இருந்து உன் வாழ்க்கைக்கான நல்லதை செஞ்சு கொடுக்குறேன். நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு நீ வாழ்க்கையை வாழும்போது எதுவாக இருந்தாலும் சமாளிக்கலான்ற அந்த தைரிய உணர்வு உனக்குள்ள வந்துடும். உன் பலம் என்ன, உன்னுடைய பக்தி என்ன, நீ என் மேலே வச்சிருக்க விசுவாசம் என்னன்னு எல்லாமே எனக்கு தெரியும். உன் பலத்துக்கும் பக்திக்கும் விசுவாசத்துக்கும் சேர்த்து தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க, உயர்வை கொடுக்க நான் வந்திருக்கேன். கூடிய சீக்கிரம் நிச்சயமாக எல்லாமே சரியாயிடும். இனிமே நீ எதுக்காகவும் பயப்பட வேண்டாமே செல்லமே. பல நேரங்களில் நீ இந்த முருகன் மீது கோபப்படுற, மனசுக்குள்ளேயே கோபப்பட்டு வருத்தத்தோடு என்கிட்ட பேசுறது என் காதில் நல்லா கேட்குது. இருந்தாலும் நான் இதை எதுவுமே மறுக்க மாட்டேன். ஒரு பிள்ளை தன் தகப்பனிடம் தாயிடம் தானே கோபிச்சு கொள்ள முடியும். வெளியே போய் யாருன்னே தெரியாதவங்க கிட்ட உரிமை இல்லாதவர்களிடம் எப்படி கோபப்பட முடியும்? நீ உனக்கு உரிமை இருக்கிறதால என்கிட்ட எல்லாத்தையும் கேட்குற. நான் உனக்கு செஞ்சு கொடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு நீ ஏன் மேலேயே கோபப்படுற. சில நேரங்களில் கோபப்பட்டு பேசினாலும் அழுகையும் உனக்குள்ள வந்துடுது தானே. நீ என்னதான் என் மேலே கோபப்பட்டாலும், வாழ்க்கையை நினச்சி கண் கலங்கினாலும் நான் உன் கூடவே இருந்து உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்காம போக மாட்டேன். உன்னுடைய அழுகையில் என்னுடைய கண்ணீரும் இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கோ. நீ அழுகிறம்போது நான் மட்டும் என்ன சந்தோஷமாக இருப்பேன்? நிச்சயமாக இல்லை. உன் கவலையை போக்கி கஷ்டத்தை நீக்கி இனி எல்லா சூழ்நிலையிலையும் உன்னை சந்தோஷமாக வாழ வைக்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன். நடப்பதை எல்லாம் நன்மைக்கே நினச்சிக்கிட்டு நம்பிக்கையோட உனக்கான லட்சியத்தை நோக்கி முன்னேறிப்போ. இப்போது நீ அனுபவிக்கும் துயரங்களை எல்லாம் தாண்டி உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதும் முருகா முருகான்னு என் நாமத்தை சொல்லிக்கிட்டே உன்னால் முடிஞ்ச உதவியை மற்றவங்களுக்கு செஞ்சுக்கிட்டே இரு. நீ எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவிகரமா, அன்போட, ஆதரவோட, அனுசரணையாக இருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு துணையாக, வழிகாட்டியாக நான் இருப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற இன்பமும் துன்பமும் சீக்கிரமே சரியாகி நிலையானதாக நிம்மதியாய் தரும் வகையில் நல்லது மட்டுமே நடக்கும்படி நான் செய்ய போகிறேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாகிடுமே செல்லவே. நீ எதுக்காகவும் மனம் கலங்க வேண்டாம். இந்த அப்பன் முருகனின் வார்த்தைகள் மீது நீ நம்பிக்கை வச்சு வாழ்ந்தினா போதும். எல்லா செல்வ வளங்களையும் பெற்றுக்கொண்டு நீ வாழ்க்கையை நிம்மதியாக சந்தோஷமாக வாழும்படி நான் செய்வேன். உன் கூட உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் மன வருத்தம் கொள்ள வேண்டாம். கடிவாளம் இல்லாமல் ஓடும் குதிரை இங்கும் அங்கும் எப்படி தறிகட்டு ஓடுமோ அப்படிதான் உன் மனசும் உன் வாழ்க்கையும் தறிகட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. எந்த பக்கம் போனால் சரியாக இருக்கும், என்ன செஞ்சால் வாழ்க்கை மாறும் தெரியாமல் தவிச்சிக்கிட்டு இருக்க உனக்கு இப்போதே நல்ல மாற்றங்களை நான் கொண்டு வந்துடுறேன்.
என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறிடும்னு காத்துக்கிட்டு இருக்க உனக்கு இன்னைக்கே அந்த மாற்றங்களை கொண்டு வரப்போறேன். இத்தனை நாளா நீ அனுபவிச்சுக்கிட்டு இருந்த துயரங்களிலிருந்தும் கஷ்டமான சூழல்களிலிருந்தும் உன்னை விடுவிச்சு உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி கொடுக்குறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. இனி வரும் காலம் எல்லாம் உனக்கான நல்ல காலமாக இருக்கும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன் என் செல்லமே. இன்னைக்கு உன்னை பற்றி புரிஞ்சுக்காம தப்பாக பேசுகிறவங்களும் உன்னை தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்களும் கூடிய சீக்கிரமே உன்னை பாராட்டி பெருமைப்படுத்த போகிறாங்க. அது மட்டும் இல்லை என் செல்லமே, நீ விரும்பிய வாழ்க்கையை வாழும்படியும் நான் செய்கிறேன். உன்னுடைய தோற்றமே புது பொலிவோட பிரம்மாண்டமாக ஜொலிக்கும் வகையில் மாறப்போகுது. நீ செய்கிற செயல்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளும்படியும் அனைவராலும் மதிக்கும்படியும் அனைவரும் பார்த்து கவரும்படியும் இருக்க போகுது. ஒவ்வொன்றா நான் உனக்கான நல்லதையெல்லாம் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுக்க போகிறேன். இந்த பிரபஞ்சத்தில் நீ எப்படி வாழணுங்கிறத நான் ஏற்கனவே எழுதி வச்சுட்டேன். அதன்படி அனைத்தையும் உனக்கு சிறப்பாக செஞ்சு கொடுத்து வாழ வைக்கிறேன். எந்த சூழ்நிலையிலையும் நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். யாராவது ஒருவர் மூலமாக நான் உனக்கான உதவியை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன். யார் உதவி செஞ்சாலும் யார் உன்கிட்ட வந்து அன்பாக பாசமாக பேசினாலும் அதை நிராகரிக்காமல் அவர்களையும் அவர்கள் செயலையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு என் செல்லமே. இதுவரைக்கும் உன் மனசில் இருந்த வலிகளும் வேதனைகளும் உன் துக்கங்களும் தோல்வியால் மனம் வெறுத்து போய் பரிதவிச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுக்கும் நான் அமைதியை கொடுக்க போகிறேன். கூடிய சீக்கிரம் இந்த எல்லா கஷ்டங்களும் முடிவுக்கு வரப்போகுது. உன் உழைப்புக்கும் உன்னுடைய பொறுமைக்கும் பக்திக்கும் சேர்த்து நான் நல்ல பலனை கொடுக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. நிம்மதியும் சந்தோஷமும் அழகாய் பூத்து குலுங்கும் வண்ண மலர்களைப் போல இனி உன் வாழ்க்கையில் வளர்ந்த மலர்களோட வசந்தம் வீசும்படி செய்ய போகிறேன். உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க முன்னாடி நீ கொடியாய் உயர்ந்து நிற்கும் காலம் வந்துருச்சு. உனக்கான நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்து உன்னை நல்லபடியாக மகிழ்ச்சிகரமாக நான் வாழ வைக்கிறேன். எல்லா தடைகளையும் தகர்த்து நீ வெற்றி அடைய போகிறாய் என் செல்லமே. சில நேரங்களில் உனக்கு பிரச்சனையாக இருந்த விஷயமும் தடங்களாக இருந்த விஷயமும் இப்போ சரியாகி உனக்கான நல்லது நடக்கும்படி நான் செய்கிறேன். உன்னை சுற்றி நடக்கிறதையெல்லாம் நீ பார்த்து பயப்படவோ அல்லது கோபப்படவோ பொறுமை இழக்கவோ வேண்டாம். எப்போதும் நிதானமாறு. என்ன நடந்தாலும் தைரியமாக பார்த்தினாலே உனக்குள்ள அதை சமாளிக்கும் திறமையும் தைரியமும் வந்துடுமே செல்லமே. இந்த அப்பன் முருகனின் நாமத்தை நீ சொல்ல சொல்ல கண்டிப்பா நீ இழந்தது எல்லாம் மீண்டும் உன்னையே வந்து சேர்ந்துடும். எல்லாமே தானாக உன்னை தேடி வரும்படி இந்த அப்பன் முருகன் செய்கிறேன். உன்னை விட்டுட்டு பிரிஞ்சு போன உறவுகளும் நீ இழந்த சொத்து சுகம் சந்தோஷம் என அனைத்தும் பல வழிகளில் உன்னை வந்து சேரும்படி செய்ய போகிறேன். என் அன்பு குழந்தையான உனக்கு இனி எந்த குறையையும் வரவிட மாட்டேன். நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி செய்ய வேண்டியது இந்த அப்பன் முருகன் என்னுடைய பொறுப்பு. எல்லா சூழல்களிலும் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படக்கூடாது. நீ என் மேலே வச்சிருக்க பொறுமைக்கும் நம்பிக்கைக்கும் நான் எப்போதும் உன்னை பாதுகாவலாக இருந்து வாழ வைப்பேன். உன்னால் முடிஞ்ச வரைக்கும் இங்கே எல்லாருக்கும் உதவி செய். யாராவது ஒருத்தர் சிக்கலில் இருக்காங்க, சிரமத்தில் இருக்காங்க, கஷ்டத்தில் இருக்காங்கன்னா நீ அவங்களுக்கும் அவங்க குடும்பத்துக்கும் துணையாக நின்று ஆறுதல் சொன்னாயே ஆனால், அவங்களுக்கு நிம்மதியான 4 வார்த்தைகளை சொன்னியே ஆனால் அதுதான் உண்மையான நல்ல விஷயம். அதுதான் உனக்கு நன்மையை தரக்கூடிய விஷயம். அன்போட இப்படி நீ மற்றவங்க கிட்ட மனிதாபிமானத்தோடும் கருணையோடும் நடந்து கொள்ளும்போது அதற்குரிய பலனை நான் உனக்கு பரிசாக கொடுப்பேன். எல்லாமே சரியாகி நீ சந்தோஷமாய் வாழும்படி உன் வாழ்க்கையில் நான் பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி கொடுத்துட்றேன்.